எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்தை விடுப்பு. கோல்டுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. கோல்டு இன்னைக்கு ஒரு ₹10 ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹7,100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமா நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பத்தி மட்டும்தாங்க இன்னைக்கு பேச போறோம். வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85.40ங்க. நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்ச டைம் 84.40. நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சது ஒரு 1.5 மாசம். அதுக்குள்ள ஒரு ரூபாய் கீழே விழுந்துருச்சுங்க. நடுவில் 85.50 தாண்டிட்டு இப்போ கீழே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கு. இது தொடர்ந்து வேகமா, அதாவது 85 அப்படின்றது ஒரு முட்டுக்கட்ட மாதிரி இருந்ததுங்க ருபிக்கு. 85 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா கீழே சரியுது. இது ஒரு ஆல் டைம் லோ, ஒரு வரலாறு காணாத சரிவுங்க ரூபாயோட மதிப்பு. இதை பத்தி இன்னைக்கு டெக்கான் ஹெரால்ட்ல ஒரு ஆர்டிகிள் வந்ததுங்க. ஃபால் அவுட் ஆஃப் எ ஃபாலிங் ருபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் வந்தது. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. எஸ்பிஐ என்ன சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வருஷம், அதாவது 2025 ஜனவரியில பதவி ஏற்கிறாரு இல்லையா, பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவருடைய காலம் முடிகிறதுக்குள்ளேயே ருபி இன்னொரு 8 to 10% ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8 to 10%, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ₹85, 10%னா இன்னொரு ₹8, அதாவது ₹93-94 வந்துடும். 25, 26, 27, 28 வரைக்கும் இருப்பாருங்க. ஒரு 4 வருஷத்துக்கு இருப்பாரு. ரைட். இந்த வேகத்துல போச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் 30ல 100 தொற்றுன்னு நினைக்கிறேங்க. இது ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க. நம்மளுக்கு நம்ம வாங்குற பங்குகளுக்கு இது நல்ல விஷயமா இருந்தாலும், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தொலைதூரம் நீண்ட கால போக்குல அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல இது நல்ல விஷயமா இருக்கும், ஒரு சில நேரங்கள்ல இது ஏற்றுக்கொள்ள தகாததா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா ஜாப்பனீஸ் எண் எடுத்துக்கோமே. டாலருக்கு நிகரான ஜாப்பனீஸ் எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 150, 155 இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பண்ணுவோம். இது இந்த ருபி ஃபாலுக்கு குளோபல் அண்ட் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே காரணங்க. ஃபர்ஸ்ட் இந்த டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம கிட்ட உள்ள இருக்கிற விஷயங்களை முதல் பார்ப்போம், அப்புறம் மட்டும் வெளியில என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போங்க. உள்ள நடக்கிற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 குவார்டர் முடிய போகுதுங்க. ஜூன் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் முடிய போகுது. 2வது குவார்டர்ல growth ஸ்லோ டவுன் ஆயிருந்தது. 5.2% தான் நம்ம க்ரோ ஆயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 குவார்டர்ஸ்ல அதுதான் கம்மி. இந்த குவார்டர் 3 குவார்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ரொம்ப கம்மி. இப்ப இன்ஃபிளேஷன் கூட இருந்தது, 6.2% கிட்ட இருந்ததுங்க. இப்ப டிசம்பர்ல எனக்கு என்னமோ மறுபடியும் விலைவாசியெல்லாம் ஏறுற மாதிரி எனக்கு தெரியுது. டேட்டா வந்தாதான் கிளியரா தெரியும். எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இந்தியாவில் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யூரோப்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க, யூஎஸ்ஏல இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க, யூஏஇல இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே பணத்தை வெளில எடுக்கிறாங்க. இன்ஃபிளேஷன் இஷ்யூஸ் இருக்கு, க்ரோத் டிமாண்ட் இல்லை. இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் போனோம்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆஃபர்ஸ், பை ஒன் கெட் ஒன் அது இதுன்னு போடுறாங்க. இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்து சேல்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நெஸ்லேவோட எம்டி சிஇஓ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருங்க, நாங்க கடைசி 2-3 வருஷமா இந்த ப்ராஃபிட்க்கு நிறைய நாங்க விலையெல்லாம் பயங்கரமா ஏத்திட்டோம். நாங்க ஏத்த கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குறத குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ப்ராஃபிட்ஸும் அடி வாங்கியிருக்கு. அவர் இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, நாங்க இந்த இஷ்யூவை, அதாவது இந்த விலைவாசி நம்ம அவங்க ஏத்துனாங்களே விலையை, அதை நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. தென் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ட்ரேட் டிஃபிசிட் ஒய்டன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணால. இது இன்னும் ஒய்டன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இம்போர்ட்ஸ் அதிகமாயிருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. முக்கியமா கோல்டு இம்போர்ட்ஸ் அதிகமாயிருக்கு. எக்ஸ்போர்ட் நம்ம கூட்டணும், அதை பத்தி பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் குளோபல் கரன்சிஸ் எல்லாமே ஃபால் ஆகதாங்க செஞ்சிருக்கு. இந்த கடைசி ஒரு 1 மந்த் எடுத்துட்டோம்னா குளோபல் கரன்சிஸ் எல்லா நாட்டு கரன்சியுமே ஓரளவுக்கு குறையதான் செஞ்சிருக்கு. மற்ற நாட்டுல எப்படியோங்க நம்ம விழுறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் இது விழுறதுக்கு, கரன்சிஸ் விழுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூஎஸோட டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. யூஎஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான growth growth ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நல்ல டிமாண்ட் இருக்கு. இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை
ஒரு 0.25% குறைச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைப்போம், நல்ல க்ரோத் தெரியுது, அதனால எல்லாமே வந்து யூஎஸ் நோக்கி போறாங்க. டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவில இருந்து வித்து இப்போ யூரோப்பு, யூஎஸ், யுஏஇ, ரஷ்யா, சைனா அங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்கெல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கொண்டு போய் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணோம். அங்கே டாலருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது, நல்ல டிமாண்ட் இருக்கு, அங்க க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால அது ஒரு குளோபல் கரன்சியும் கூட. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறது ருப்பியை வீக்கன் ஆக வைக்குதுங்க. அது போக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. இது ஸ்ட்ராங் டாலர் இம்பாக்ட் என்ன பண்ணுது, இங்க உள்ள முதலீடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகுது. அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்ப வித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபத்துல இருக்குங்க. இன்னொரு ருப்பி கீழே விழுவுல அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லாம போயிடலாம். ருப்பி கீழே விழுது அப்படின்னா இங்க எக்கனாமில ஏதோ சம் சேஞ்சஸ் வந்து வரப்போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரணம். நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வருங்க. இதே மாதிரி தொடர்ந்து போனுச்சு அப்படின்னா விலைவாசிகள் வந்து ஏறும். எவ்வளவு ஏறும் அப்படின்றத பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ இந்த கரன்சி வந்து விழுது, இந்தியன் ருப்பி வந்து கீழே விழுது இல்லையா, இது வந்து யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அட்வான்டேஜ். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்களேன், இம்போர்ட்ஸ் தான் அதிகம் எக்ஸ்போர்ட்டை விட. பட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து டாலர்ல இன்கம் வர்றவங்களுக்கு, தென் யூரோஸ்ல வர்றவங்களுக்கு, முக்கியமா டாலர்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 2-3 கம்பெனி எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம B10ல டாக்டர் ரெட்டி, சைடஸ், டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இருக்கிறவங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல லாபம் தான், அதெல்லாம் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா இது வந்து ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆனாலும் ஒரு சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஜப்பான் எடுத்துக்கோங்க, அவங்க என்னென்ன விஷயம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாருங்க. லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, டொயோட்டா, நிசானு, தென் மிட்சுபிஷி, இப்போ ஹோண்டா, நிசான் வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. கெமிக்கல்ஸ்ல இருக்கிறாங்க, தென் எலக்ட்ரானிக்ஸு, then semiconductors, then agro products, right, largest exporter of rice. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் பண்றப்ப அவங்களுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் வந்து ஒரு குளோபலி ஒரு டெவலப்டு எக்கனாமில அவங்க பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்க. நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் இன்னும் நம்ம உற்பத்தி பண்ணவே ஆரம்பிக்கல. எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ண தான் செய்கிறோம், அளவுக்கு அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். தென் கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃபைன்டு ஆயில்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரிஃபைன்டு ஆயில் மீன்ஸ் க்ரூட் ஆயிலை வாங்கி நம்ம ரிஃபைன் பண்ணி ரிஃபைன்டு பெட்ரோலியம், டீசல், ஃபியூல், ரிஃபைன்டு ஃபியூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. அதுவும் வந்து குறையுது. யூரோப்பியன் நேஷன்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க கிரீன் எனர்ஜி பக்கம் திரும்புறாங்க. அதனால இன்னும் போக போக இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. நம்ம இன்னும் இந்த எலக்ட்ரானிக் சைடு, செமிகண்டக்டர் சைட்லாம் இன்னும் டீப்பாக உள்ள போக வேண்டியிருக்கு. டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, உள்நாட்டில் உற்பத்தி, அதை வந்து பெருக்கணுங்க. இது வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு, ஒரு லாங் டேர்மில் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உள்நாட்டில் உற்பத்தியை பெருக்கணும், ப்ரொடக்டிவிட்டியை வந்து கூட்டணும். உள்நாட்டில் யூஸ் பண்ணுற பொருள் நம்ம நாட்டு பொருளையே பெரும்பாலும் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளோட மக்கள் எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு நம்ம நாட்டில் உற்பத்தியை வந்து பெருக்கணுங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த மாதிரி கரன்சிஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகுறப்ப இப்போ நீங்கள் ஜப்பானில் ஏன் வந்து இது பெரிய இம்பேக்ட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமியாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது போக எக்ஸ்போர்ட்டும் சேர்த்து பண்ணுறாங்க. இம்போர்ட் வந்து காஸ்ட்லியராக இருக்கும். டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி ருப்பி வந்து வீக்கன் ஆகிறப்ப இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலைவாசி ஏறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அதாவது ஒரு ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறது ஒரு 5% கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபார் எவ்ரி 5% டிக்ளைன் இந்தியன் ருப்பி கிட்டத்தட்ட 30 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. கார்பரேட் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபாரின் டாலர்ல லோன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. வெளிநாட்டுல இருந்து லோன் வாங்கியிருப்பாங்க டாலர்ல, டாலர் ஏர்னிங்ஸ், நம்ம அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ருப்பீஸ்ல இருக்கு, ஆனா லோன் வந்து டாலர்ஸ்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதிகமான ருப்பியை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கடனை வந்து அடைக்க வேண்டியிருக்குங்க. இம்போர்ட் இன்கம் வந்து குறையும். ரீபேமெண்ட், அதாவது கடனை வந்து அடைக்கிறதுக்கு அந்த பேர்டன் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுங்க. இதை வந்து
நிரந்தரமா, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஏதாவது தற்காலிகமா டாலரை வந்து நிறைய வித்து ரூபாயோட மதிப்பை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமா பண்றதாங்க. ஒரு நீண்ட கால அடிப்படையில இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்றதுங்க. எப்படி? ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறது, எக்ஸ்போர்ட்டை கூட்டுறது. இது ரெண்டும் தாங்க வந்து ருப்பியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உள்நாட்டிலேயே உற்பத்திகள், இங்க உள்ள மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத உள்நாட்டிலேயே வந்து உற்பத்தி பண்ணி, அதை நம்மளுக்கு தேவையானதை விட அதிகமா உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து டாலர்ஸை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா ருப்பி வந்து வீக்கன் ஆகிறத நம்ம தடுக்கலாங்க. இதை தாங்க வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். அதனால தாங்க நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து பிக் பண்றப்ப பார்த்து பார்த்து பிக் பண்றோம். நம்ம வந்து ஒரு ஃபார்மா, ஒரு ஆட்டோ அப்படின்னாலும் கடன் இல்லாத கம்பெனியா பார்த்து வாங்கணும்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து டாலர்ஸ்ல கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ருப்பி வந்து தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகுறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போட்டோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.